தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் பாண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட அபி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அபி. வணக்கம். எப்படி தேர்தல் அறிக்கை வரும்போது நிறைய கண்டென்ட்லாம் நமக்கு கொடுத்தாங்களோ, இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதும் அதே மாதிரி நிறைய கண்டென்ட்டு வந்து நமக்காக லிஸ்ட்டு வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திமுகவினுடைய அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து மற்ற கட்சிகள் வந்து அதை வந்து வேறு மாதிரிலாம் பேசி அது ஒரு பெரிய பேசுபொருளாக ஆச்சு. அதை தாண்டி இப்போது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து அதை வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி ஆக்கி ஏதோ பேசியிருக்காரு போல். அது ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்கு போலையே. திமுகவுடைய மக்கள் நலத்திட்ட உதவிகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பெரும் பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக இருந்திருக்கு. அதில் முக்கியமான ஒன்று தான் உரிமை தொகை திட்டம். அதில் வந்து ஏற்கனவே அனைவருக்கும் உரிமை தொகைன்னு வாயை விட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க முடியலன்னு இப்போ வந்து பேக்ஃபயர் ஆகி பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது கொடுக்குற திட்டங்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதுங்கிறத வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களுடைய அந்த ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் பேசிகிட்டு இருந்த விஷயம் பார்க்க முடியும். ஓசி பஸ்ஸுன்னு பொன்முடி பேசினார். அதே மாதிரி நிறைய கேளிகள்லாம் செய்யப்பட்டது. அந்த மாதிரி தான் இந்த 1000 ரூபா தொகை திட்டமும் வந்து இப்போது வேலூர் தொகுதி எம்பியாக இருக்க கதிரானந்த் அவர் பேசியிருக்கார். பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து காலையிலேருந்து பார்க்குறேன் எல்லா மூஞ்சியும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, எல்லோரும் ஃபேர் அண்ட் லவ்லி பாஞ்ச் பவுட்ரு சிந்தூர் போட்டெல்லாம் போட்டு பளிச்சுன்னு இருக்கீங்க, என்ன 1000 ரூபா வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு தெரியல, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி பாஞ்ச் பவுட்ரு எல்லாம் சிங்கார் குங்குமம் பலன்றது என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வந்துச்சா? அதாவது பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் ஓகே அவங்க மேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க, அது என்ன ஒரு குற்றம்? பெண்கள் மேக்கப் போடுறதோ இந்த 1000 ரூபா வச்சு தான் போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 1000 ரூபா எவ்வளோ பேர்த்துக்கு வாழ்வாதார தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறத தாண்டி மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கு இந்த 1000 ரூபா தான் அப்படின்னு. அப்போ உங்கள் மூஞ்சி பளிச்சுன்னு இருக்குது, நீங்கள் உங்களுக்கு யார் 1000 ரூபா கொடுத்தா? ஏற்கனவே இந்த 1000 ரூபா திட்டம் வரும்போது இவங்க அப்பா ஒன்று பேசியிருந்தார். துரைமுருகன் என்ன பேசியிருந்தாருன்னா, இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1000 ரூபா காசு கொடுக்குறாங்க, இனிமேல் பொண்ணுங்களை பார்த்து சொல்லியிருப்பார், இனிமேல் நீ உங்கள் அம்மாவெல்லாம் நம்பி இருக்க வேணாம் காசுக்கு, நீ வந்து உனக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதாவது வந்து அவரும் வந்து கல்லூரி மாணவிகளுக்கு கொடுத்த 1000 ரூபாயை சொன்னார். இனிமேல் மாணவிகள் வந்து பெற்றவங்களை நம்பி காசு இருக்க வேணாம், நீ ரீசார்ஜ் பண்ணிக்கோ, ஜாலியாக புச்சவங்க கூட வேணால் பேசி தேட்டருக்கு போ, ஊர் சுற்று அப்படின்லாம் கொச்சையாக பேசி வச்சுருந்தார். அப்போ 1000 ரூபா காசுங்கிறது வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி தான் பயன்படும் அப்படின்னு. அப்போ ஒரு பெண்களை எவ்வளோ இழிவான ஒரு மனநிலை நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு. துரைமுருகன் மகன் அப்படிங்கிற ஒற்றை தகுதியை தாண்டி கதிரானந்தெல்லாம் மனுஷனாக கூட இவனை வைக்க மாட்டான் தொகுதிக்குள்ளே. எவ்வளோ அவப்பேர் கட்சிக்குள்ளே இருக்குது. கட்சிக்காரன் எவனாவது மதிக்கிறானா? அப்பா சிபாரிசில் வந்து எம்பியாக இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனை. அதுலேயும் வந்து லட்ச வாக்கில் வித்தியாசத்தில் ஜெயிச்சார், வெறும் 8000 வாக்கில் ஜெயிச்சார். இதில் இவ்வளோ வாய், இதில் வந்து பேச்சு வேறு. அவர் பையன் இல்லை, பேச்சில் வந்து அவர் பையங்கிறத நிரூபிக்கிறாரு. அவர் இன்னும் அப்படியே யோகியமாக பேசுகிற மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து இனிமேலாம் ஒழுங்காக பேசணும், இல்லாட்டி கட்சியை விட்டு தூக்கிறோம் பார்த்துக்கன்னு இப்போ பையனை சொல்ல முடியுமா? என் பொதுச்செயலாளர் தானே, என் பையன் தப்பாக பேசுகிறான், நான் வச்சு கட்சியை விட்டு நீக்கிறேன், இல்லை அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை, 8000 ஓட்டு தான் போன வாட்டி ஜெயிச்சார், அதுவும் தேர்தல் தள்ளி போச்சு. மாற்றி எங்கேயாவது பிஸ்டல் வச்சுருந்தா அங்கேயே டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். இந்த வாட்டி என்ன நிலமும் தெரியல, ஜெயிக்க போகிறதுக்கு வழியை காணா ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து பவுட்ரு போட்டதுக்கும் பொட்டு வச்சதுக்கும் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஒரு இதில் வந்து இப்போது மோடி சொன்னாரா திமுக பெண்களை மதிக்காது, ஜெயலலிதா இழத்துறாங்கன்னு? அதுக்கு மோடி ஆதரவு கொடுக்க வேணாம், இவங்களே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலங்காலமாக திமுக வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதுக்கான ஆதாரங்களை இவங்களே கொடுப்பாங்க. ஆமாம், இது அடுத்த கட்சிக்காரன் வந்து இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் இவங்களே வந்து இந்த பாயிண்ட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கையில் தூக்கி கொடுத்தா அப்புறம் அவங்க பேச தான் செய்வாங்க. பேசு அப்படி தான் இருக்குது. அந்த பணியார் ஆட்டிடியூட் வந்து இன்னும் குறையவே இல்லை. இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா எப்பொழுதும் நம்ம ஜெயிச்சிருவோம், பாஜக உள்ளே வந்துடும் ப்ரோ, பாசிசம் வந்துடும் ப்ரோ அப்படின்னு உருட்டிக்கிட்டே ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்காங்க. 24 வேணால் இவங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் ஓகே, 26 என்ன நடக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஒரு அம்மா வந்து எனக்கு வடையெல்லாம் சுட தெரியாதுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க போலையே பிரச்சாரத்தப்போ. அதாவது கட்சி தலைவர் வந்து வடை சுடுவதில் மன்னர், அதே மாதிரியே தான் அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுறாங்க முன்னாள் ஆளுநர்
அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து பிரச்சாரத்தின் போது என்ன பண்ணாங்க, இந்த வழக்கமாக அந்த தேர்தல் பிரச்சாரம் வந்துச்சுனால துணி துவச்சு கொடுப்பாங்க, ஆமா, தோசை சுட்டு கொடுப்பாங்க, கூழ் குடிப்பாங்க, தோசை சாப்பிடுவாங்க, கீழே பூரி உட்காருவாங்க. சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவோம். அக்கா வந்து ஒரு வடை கடைக்கு போயிட்டு எனக்கு வடை சுட தெரியாது அப்படின்னு வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படவே வேணாங்க, மோடியோட திட்டங்களை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்க முடியும் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து பைட்டு கொடுக்குறேங்கிற பேரில் இங்கிலீஷ்லேயே வந்து இங்கிலீஷில் வடை சுட்டுருக்காங்க. I took vada from a roadside shop. Owner is a women empowerment, and payment was by digital. So this is the development we all were dreaming. ஆனால் அதை பார்த்தீங்களா, நான் வடை வாங்கி சாப்பிட்டேன். இது வடை வந்து ஒரு பெண்மணி கடை போட்டிருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டேன். உமன் எம்பவர்மெண்ட். அதுக்கு பிறகு வந்து இதுக்கு நான் டிஜிட்டலில் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் இந்தியா எல்லாமே கடைக்கோடி மக்கள் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் மோடியோட ஆட்சி அப்படிங்கிறாங்க. அக்காவுக்கு வந்து ஆளுநராக தானே இருந்தாங்க, ஏதோ அந்தமான் ஜெயிலில் இருந்துட்டு வந்த மாதிரி வந்து நாட்டுடைய நடப்பே தெரியாமல் இருக்காங்க. அந்த கடை போடுது இல்லை, அந்த அம்மா கேஸுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். ஹவுஸ் ஹோல்ட் சிலிண்டர் ரேட்டு என்ன ரேட்டு ஏறி போச்சு, கமர்ஷியல் சிலிண்டர் அந்த அம்மா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், என்ன ரேட்டு என்ன விற்கிது. இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ லிட்டர் பாமாயில் நல்லெண்ணெய் என்ன ரேட்டு விற்றுச்சு, இன்றைக்கி என்ன ரேட்டு, பருப்பு ரேட்டு என்ன, அரிசி ரேட்டு என்ன, அந்த வடைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது சரி, ஓகே. டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னீங்களே, டிஜிட்டல் இந்தியாவில் காசு போட்டால் சும்மா விட்றீங்க, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிக்க மாட்டீங்க. வருஷத்துக்கு 300 கோடி ரூபா வந்து எஸ்பிஐ மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் ஃபைன் போட்டே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ வேறு ஏதோ பேடிஎம் கிடிஎம் அதை வேறு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அடுத்து எஸ்பிஐயில் வந்து வேறு கார்டுக்கு சார்ஜ் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. கார்டுக்கு சார்ஜ், நீங்கள் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ண சார்ஜ், எல்லாத்துக்கும் சார்ஜ். இப்படி அவன்ட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடைக்கோடி மக்களுக்கு அவங்க பாவம் வயிற்று பொழப்புக்கு ஒரு வடகடை வச்சு பொழைச்சா அதுலேயும் வந்து எல்லா வரையும் போட்டு பிடுங்கிக்கிறீங்க. பிடுங்கிக்கிட்டு வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க. டிஜிட்டலாக திருடுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியாவா? அந்த அம்மா மட்டும் இதை கேட்டுருந்துச்சு அப்படின்னா வடை கொடுத்துருக்க மாட்டேன், எண்ணெய் தூக்கி மூஞ்சில் ஊற்றிருப்பேன் சொல்லியிருக்கோம் கூட வந்தவங்கள. என்னென்ன கூத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் போக பிரச்சாரத்தில் இன்னொன்று என்னன்னா, இந்த சின்ன பிரச்சனை தாங்க ஐயா படாத பாடா படுத்தது போலையே மக்களை. அதாவது மக்கள் மீன்ஸ் இதில் வந்து வேட்பாளர்கள்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு கேட்குறவங்க யாருக்கு ஆதரவாக கேட்டு போகிறாங்களோ அவங்கள. அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சின்னம் இல்லாட்டி வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, சின்னத்தை வச்சு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கட்சிக்கு ஓட்டு போடுறது, வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத தாண்டி பிரதானமாக விழுவது சின்னத்துக்கு தான் ஓட்டு விழுவும். அதுதான் வந்து அதிமுக காலங்காலமாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ரெட்டலையில் திடீர்னு என்கிட்டாவது வந்து வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், டீக்கலில் படுத்திருந்தவர், ரோட்டை வந்துங்கிட்டு இருந்தவர்னு யாரையோ ஒருத்தர் கூட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அந்த ரெட்டலை சின்னத்தில் இப்போ 3 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சுட்டு போவார். ஸோ அந்த மாதிரி அதிமுகலையும் இருந்திருக்கு. திமுகலையும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஜெயலலிதாவை எதிர்த்து வந்து சுகவனம் அப்படிங்கிற ஒருத்தரை ஆண்டிப்பட்டியில் நிற்க வச்சு 96 ஜெயிக்க வச்ச கலைஞர் சாதனையெல்லாம் படிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த சின்னம் வந்து இந்த தேர்தலில் வந்து கொடுக்கறதுலேயே பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே நாம் தமிழருக்கு ஒரு பஞ்சாயத்து, மதிமுக பஞ்சாயத்து, பஞ்சாயத்து, இப்படி பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கும்போது வாங்கின சின்னத்தை வந்து சரியாக சொல்ல தெரியாமல் உலட்டி விட்ட பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு. அவனுக்கு சின்னமே கிடைக்காம அங்கே தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கிடைச்ச சின்னத்தை மாற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்களே. அதுலேயும் வந்து நம்ம பண்ணையார் வாசனில் அவர் தான் மொத்தம் சைக்கிள் ஓட்டி சுற்றிட்டு இருந்தாப்புல. ஏதோ வந்து இந்த வடிவேலு ஒரு படத்தில் வருமா, அந்த நாள் முதல் இந்த நாள் மாதிரி சைக்கிள் அந்த மாதிரி குறுக்க மாதிரி ரோட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டி சுற்றிட்டு இருந்தார். என்னென்னு பார்த்தா ஒரு சைக்கிள் சின்னம் கிடச்சிச்சான். எப்படி அவனுக்கு சைக்கிள் சின்னம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா அதில் வந்து 2 ட்விஸ்ட் இருக்குது. ஒன்று, அவர் சைக்கிள் சின்னம் கொடுக்கறதுல சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா சமாஜ்வாதி கட்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் சைக்கிள் சின்னம் இருக்குது. சமாஜ்வாதி கட்சி கிளை தமிழ்நாட்டில் இருக்குது. அவன் சைக்கிள் சின்னம் வச்சிருக்கனால இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிளையை கலைச்சாங்க. கலைச்சி முடிச்சுட்டு தான் இவங்களுக்கு சின்னம் வாங்கினாங்க. சின்னம் வாங்குறதுக்கும் 2 தொகுதிக்கு மேலே போட்டிக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்க முடியும். அதுக்காகவே டம்மியாக போடணுன்னு 3ஆவது தொகுதிக்கு கேட்டு வாங்கி 3 தொகுதியில் நிற்கிறாங்க. எங்களுக்கு தேவை சின்னம், அந்த சின்னத்தை விட்டுட்டு கை சின்னத்தில் வாக்களிப்பீர் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் கையை கீழே இருக்கப்பா அப்படின்னு சமாளித்தேன். நீங்கள் சமாளிக்கிறது தான் தெரியும், சமாளிக்கிறீங்க, அது மாட்டிக்காத மாதிரி சமாளிக்கணும்ல. அதுக்கு மேலே சரி இவர் தான் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் CV சண்முகம் அவர் அதுக்கு மேலே தேமுதிகவுக்கு ஓட்டு கேட்கும்போது சிவகொழுந்து அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டாப்புல, சிவக்கொழுந்துக்கு முரசு சின்னங்கிறதுக்கு பதிலாக பொம்பரை சின்னன்ட்டாப்புல. கட்சி பேரையே தட்டு மாதிரி மதிமுகவையும் தேமுதிகவையும் முயற்சி பண்ணி தான் சொன்னாப்புல. பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் காதில் போயிட்டு அந்த மாதிரி அண்ணே சின்னத்தை மாற்றி விட்டீங்க அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க, தவறு நடந்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் டெய்லி நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப் டு டேட் நியூஸில் இருக்கேன்னா நியூஸில் மதிமுக சின்ன பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு.
அதனால தான் ஆயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அவரும் ஒரு சமாளிஃபிகேஷனை பாருங்க போட்டிருக்காரு. எவ்வளோ அப்டேட்டா அவர் வந்து எவ்வளோ அப் டு டேட்டா இருக்காரு, நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுவாக பரவாயில்ல, இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? அது என்னது? இவங்களுக்குலாம் சின்னதான் பிரச்சனை. இன்னொரு ஆளுக்கு வந்து தேர்தல் தேதியே மறந்து போய்கிட்டு இருக்குது. ஐயா ஆமாங்க ஐயா, நானும் பார்த்தேங்க ஐயா. என்ன ஜூன் 6ஆம் தேதியா? ஜூன் 10 தேதி கரெக்டாக வச்சுக்கிறாப்புல, மாதம் தான் மாறும். ஓ அப்படி, ஆமாம் ஆமாம். ஜூன் 19 வந்து எலெக்ஷனு, ஆனால் வந்து ஜூன் 3ஆம் தேதியே வந்து எண்ணி முடிச்சிருவாங்க. இது என்ன கதைன்னு புரியல. இது தப்பா சொன்னீங்க அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தா நேத்து பிரச்சாரத்துல மாத்திட்டாரு தெரியுமா? அப்படியா? ஆகஸ்ட் 19 தேர்தல்ட்டாரு. அப்புறம் பின்னாடி இந்த கேண்டிடேட் இதுக்கு ஜூன் 19 பரவாயில்ல. அண்ணே தப்பா சொல்றீங்க, மாத்தி சொல்லிட்டேன், ஏப்ரல் அப்படி. ரைட்டு. ஒரு அமைச்சர் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்ல கட்சியோட அடுத்த தலைவர், அடுத்த முதல்வர், கூடாது இல்ல இப்படி இப்ப அவரை மீறி வேற யாருக்கா கொடுக்க போறாங்களா? நான் அடுத்த 10 வருஷம் கழிச்சு நான் கூட 5 வருஷம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவோம். ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதிக்கு பதிலா வேற யாரையாவது போடுவோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன, எப்படி இன்னைக்கு இருந்தாலும் அவர் தான். சரி ரைட்டு, சொல்லுங்க. ஒரு இவ்வளவு பேசிட்டு நான் கல்ல காட்டினேன், போட்டோவை காட்டினேன், அவ்வளவு கலாய்க்கிறீங்களே. முதல்ல தேர்தல் தேதி ஒழுங்கா சொல்றதுதான். தேர்தலுக்கு தான் போட்டோ வச்சு சண்டை போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் அதனை மாற்றி ஒரு பிரச்சாரத்துக்கு இன்னொரு பிரச்சாரத்துக்கு வேறு ஏதாவது வித்தியாசமாக பேசுகிறாரா? இல்லை எங்கள் அம்மா எக்ஸ்ட்ரா 2 ஃபோட்டோ மட்டும் தூக்கிட்டு வருவார். கூட இருக்கிறவங்க என்ன இந்த ஃபோட்டோ லேமினேட் புதுசாக போட்டிருக்கணும், இந்தாங்க இது எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா, உங்களை நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை அப்படின்னு இந்த வடிவேல் கிழவிகிட்ட பேசுகிற டைலாக் மாதிரிலாம் பேசி உருட்டி ஏதாவது பண்ணுவாப்புல. இதை வச்சுக்கிட்டு நம்மளும் இவங்க நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆட்சி நடத்தி அடுத்த சிஎம்னு வேற சொல்றீங்களா? அதான் லைட்டா வந்து இப்பவே வந்து படபடப்பா இருக்கு. 26 அது நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, இதோட நம்ம கடையை முடிச்சுக்குவோம். நாளைக்கு என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத அடுத்து வர இதில் பார்த்து மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.